முகமது ரியாஸ் கலீமி ஆமிரி ஹதரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், பாக்கியம் நிறைந்த பெருமானாரின் உம்மத்தினராகிய நம் அத்துணை பேர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நன்மஜ்லிஸிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், وَذَكِّرْهُمْ بِأَيَّامِ اللَّهِ وَذَكِّرْهُمْ بِأَيَّامِ اللَّهِ. உங்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய நாட்களை கொண்டு உபதேசம் செய்யுங்கள், அதை நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு என்று ஏதேனும் நாள் இருக்கின்றதா? அல்லாஹ்வுக்கு இந்த நாளை சொந்தம் என்று அல்லாஹ்வுக்கு என்றுதான் ஒரு நாள் இருக்கின்றதா? அப்போ அல்லாஹ் வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை கொண்டு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்ல வருவதுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு நபிமார்களுடைய வருகையும் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய சோதனையில் இருந்து வெற்றி கொடுத்ததனுடைய நாளையும் படிப்பினையாக இந்த உம்மத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில், அந்த அடிப்படையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த நாளை, அந்த மாதத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். ஒவ்வொரு ஹஜ்ரத் சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு பிரத்யேக முஅஜிஸா அல்லாஹ் வழங்கி இருந்தால் அதற்கு காரணம் பெருமானார் நூறு என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாகவே ரபியுல் அவ்வல் மாதம் வந்துருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நம் போன்று பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. சுன்னத் ஜமாத்துடைய மஹல்லாக்கள் முழுவதும் பெருமானாரை பல கோணத்திலே ஆய்வு செய்வார்கள். மக்களுக்கு பெருமானாரை பற்றி எடுத்துரைப்பார்கள் அந்த 12 நாட்களிலே. அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களை நாம் சற்று நினைவு கூற வேண்டும். அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய மறைவு வரை முழுவதுமாக அற்புதம் நிறைந்ததாக இருக்கின்றது. அதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம வார வாரம் ஓடக்கூடிய புர்தான் கசீதா புர்தான் வரும், அதான மௌலிதுஹு அன் தீபி உன்சுரிஹி யாதீப முபத்ததின் மின்ஹு வ முஹ்ததமி. பெருமானார் தோன்றியது எப்படி தெரியுமா? அவர்கள் தோன்றியது ஒரு பரிசுத்தமான பாரம்பரியத்தில் இருந்து பெருமானார் தோன்றி இருக்கின்றார்கள். யாதீப முபத்ததின் மின்ஹு வ முஹ்ததமி. அவர்களுடைய ஆரம்பமும் சரி, அவர்களுடைய முடிவும் சரி, முழுக்க முழுக்க மனமிக்கதாக இருக்கின்றது என்று இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள். அப்படியே தொடர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் அந்த சமயத்திலே நடந்த ஏராளமான அற்புதங்களை இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதில் குறிப்பிடுவார்கள். மன்னர் கைசர் கிஸ்ரா நாட்டிலே 14 தூண்கள், அரண்மனையில் உள்ள 14 தூண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் சமயத்திலே விழுகின்றது. ஈராக்கில் சாவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நதி, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக வற்றாமல் இருக்கக்கூடிய நதி. நம்மால பொதுவா மனிதர்கள் ரொம்ப பழமையான ஒரு விஷயம் இருந்தால் அதை வணங்கிடுவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் ஈராக் வாசிகள் அந்த நதியை கடவுள் என்று
என்றைக்கும் வற்றாத நதி என்று இது ஒரு கடவுள் என்று வணங்கி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த நதி முழுவதுமாக வற்றி போனது. 1000 ஆண்டு காலம் அழியாத ஜோதி என்று ஒரு நெருப்பு குண்டத்தை வணங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நெருப்பு வணங்கிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிக்கும் பொழுது அந்த நெருப்பு குண்டம் முழுவதுமாக அணைந்து போகின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் உதிக்கும் சமயத்திலே எல்லா அசத்தியத்தையும் அழித்து வருகின்றார். மக்காவிலே உள்ள ஏராளமான சிலைகள், அத்துணை சிலைகளும் முகல் குப்பர விழுந்து கொண்டிருக்கின்றது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் பெருமானார் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த வீட்டிலே நான் இருக்கின்றேன், நட்சத்திரங்கள் எல்லாம் எங்களுடைய வீட்டிலே எங்கள் மேல் வந்து விழுவதை போன்று இருந்தது அந்த குழந்தை பிறக்கும் சமயத்திலே என்று சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பெருமானாருடைய பிறப்பு எந்த அளவுக்கு ஒரு அற்புதம் மிக்கதாக இருந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்னலாரை கையில் ஏந்திய அந்த அன்னலாருக்கு பிரசவம் பார்த்த அந்த தாயார் சொல்கின்றார்கள், அந்த குழந்தையை கையில் எடுத்து பார்க்கின்றேன், அல்லாஹ் அக்பர், ஒரு சொட்டு ஒரு அணுவளவு அந்த குழந்தையுடைய உடம்பிலே எந்த ஒரு அசுத்தமும் நான் காணவில்லை என்று அந்த அம்மையார் சொல்கின்றார்கள். குளிப்பாட்டலாம் என்று பெருமானாரை எடுத்து செல்லும் பொழுது அந்த செய்தியை ஒரு கவிஞர் சொல்கின்றார், உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அசுத்தத்தை தண்ணீரை வைத்துத்தான் சுத்தம் செய்வார்கள். ஆனால் முதல் முதலாக பிறந்த குழந்தையை கொண்டு தண்ணீர் தன்னை சுத்தம் செய்து கொண்டது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் மிகவும் சுத்தம் உடையவர்களாக மக்ஹூம் சுர்மா இடப்பட்டு கத்னா செய்யப்பட்டு நாயகம் எப்படி பிறக்கின்றார்கள்? பிறக்கும் பொழுதே ஹக்கை அல்லாஹ்தான் வணங்குவதற்கு தகுதியானவர் என்பதை உணர்த்தும் வண்ணமாக சஜ்தா செய்த நிலையிலே பெருமானார் பிறக்கின்றார்கள். சஜ்தாவில் இருந்து எழுந்து அத்தஹியாத்துடைய நிலையிலே கலிமாவுடைய விரலை உயர்த்தி வானத்தை காட்டுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதும் சரி, நாயகம் மறையும் பொழுதும் சரி, தன்னுடைய கலிமாவுகளை உயர்த்தி வானத்தை காட்டியவர்களாக அல்லாஹ் ஒருவன் என்பதை இந்த உலகத்திற்கு நாயகம் வரும்பொழுதே மக்களுக்கு காட்டி தருகின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிலேயே இவர்கள் சாதாரண ஒரு குழந்தை அல்ல என்பதை அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நிரூபித்து காட்டினார். இது போன்று நாயகத்திற்கு ஏராளமான முஅஜிசாக்கள், அல்லாஹ் அக்பர், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சில பிரத்யேகமான அற்புதங்கள் என்று சொன்னால் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அற்புதம். வானத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார். சஹாபாக்கள் பஞ்ச காலத்திலே பெருமானாரிலே வந்து துஆ செய்ய சொல்லுகின்றார்கள். பாலைவனத்திலே மழையே வராத காலத்தில் பெருமானார் துஆ செய்கின்றார்கள். துஆ அல்லாஹ்விடத்திலே கையேந்து முடிப்பதற்கு முன்னால் மழை பெய்தது என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். வானத்தை பெருமானாருக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். தண்ணீர் முழுவதுமாக பெருமானாருக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. தபூக்குடைய போர், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், இஸ்லாமியர்கள் அன்றைய காலத்து சஹாபாக்கள் சந்தித்த போர்களில் மிகவும் கடுமையான கஸ்வத்தே முஅஸ்ஸா என்று சொல்வார்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு போர். காரணம், வெகு தூர பயணத்திற்கு பிறகு அந்த போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பல மைல் தூரங்கள் பாலைவன வெயிலே கடக்க வேண்டும். கொண்டு வந்த தண்ணீர் உணவெல்லாம் தீர்ந்து விட்டன. சஹாபாக்கள் ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள், நம்மிடத்திலே ஒட்டகங்கள் இருக்கின்றன, ஒட்டகங்களை வச்சு, ஏன்னா ஒட்டகம் வந்து 6 மாத காலத்துக்கு தேவையான தண்ணீரை தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொள்ளும் என்று இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது இல்லையா. சஹாபாக்கள் அன்னைக்கே அந்த ஆலோசனையை செய்து பெருமானாரத்திலே கொண்டு வராங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீரின் மூலமாக எல்லா சஹாபாக்களும் பகிர்ந்து கொள்கின்றார்கள், அந்த உணவை உட்கொள்கின்றார்கள். கடைசியா உணர்வுகள் வந்து சொல்றாங்க பெருமானார்ட்ட, யார சொல்லலாம், இப்படியே ஒவ்வொரு ஒட்டகமா அறுத்து
சாப்பிட்டு இருந்தோம் என்று சொன்னால் போர் செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் நம்மிடத்துல இருக்காது. இருக்கிற ஒட்டகமும் கம்மியா இருக்கு. நீங்க என்ன அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அற்புதம் கொடுத்திருக்கின்றான். ஒட்டகத்தினுடைய வயிற்றை எடுத்துதான் நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் புகட்ட வேண்டுமா, அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள். துஆ செய்ததற்கு பிறகு துஆ செய்து முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மழையை தருகின்றார். அத்துணை சஹாபாக்களும் தண்ணீரை குடித்துக் கொள்கின்றார்கள். அதே போன்று 1400 சஹாபாக்கள் போருக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே சஹாபாக்களுக்கு தண்ணீர் இல்லை. பெருமானாரிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒது செய்வதற்கு கூட தண்ணீர் இல்லை, ஒது செய்ய கூட தண்ணீர் இல்லை. அப்படியா, என்ன தண்ணி இருக்கு, கொண்டு வாங்க என்று பெருமானார் சொல்கின்றார்கள். ஒரே ஒரு குடம் தண்ணீர் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொண்டு வார்கள் என்று சொல்கின்றார்கள். முதலில் ஒரு சொம்பை அள்ளி பெருமானார் ஒது செய்கின்றார்கள். முதலில் ஒரு சொம்பை அள்ளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்கின்றார்கள். அடுத்து ஒரு சொம்பை எடுத்து அதிலே பெருமானாருடைய புனிதமிகு வணக்கத்தான கையை ஓட்டி தண்ணீரை புகட்டி கொண்டிருக்கின்றார்கள். 1400 சஹாபாக்களும் ஒது செய்து கொள்கின்றார்கள். குடிப்பவர்கள் குடித்துக் கொள்கின்றார்கள். அனைத்து ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கால்நடைகளும் அதனுடைய தண்ணீர் தாகத்தை பூர்த்தி செய்து கொள்கின்றன. அந்த ஒரு குடம் தண்ணீர் அப்படியே தனிப்பட்டு இருந்தது என்று சென்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டார்கள். இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டதை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா பரக்கத்தாக அற்புதமாக காட்டி இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைப்பட்டதன் காரணமாக உணவுல எவ்வளவு பரக்கத்து. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு நெய் கொடுத்து விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க, நெய் கொடுத்து விடுறாங்க. அந்த நெய்யை கொஞ்சம் ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு மிச்சம் கொஞ்சம் அதுல பெருமானார் வச்சு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இந்த பாத்திரத்தை ஒருபோதும் கவிழ்த்து விட வேண்டாம், கவுத்திட வேண்டாம் என்று அவர்களுக்கு வசியத் செய்து பெருமானார் அனுப்புகின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெருமானார் தொட்டு வச்ச மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த நெய்யின் மூலமாக செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ஏறத்தாழ 25 வருடங்களுக்கு மேலாக அந்த பெருமானார் கொடுத்த மிச்சம் கொடுத்த அந்த நெய்யை வைத்து நெய் வியாபாரம் செய்து தன்னுடைய வாழ்நாளை கடத்தினார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். கடைசியில உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல அந்த அம்மா மரணிக்கின்றார்கள். மரணித்ததற்கு பிறகு யாரோ ஒருத்தர் அந்த பாத்திரத்தை கவுத்திட்டாங்க. இல்லை என்று சொன்னால் இது நாள் வரை அந்த நெய்யில அந்த பாத்திரத்துல நெய் இருந்திருக்கும். பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க கவுத்த வேணான்னு. கவுத்தியதன் காரணமாக அன்று முதல் அந்த அதில் இருந்து வரக்கூடிய நெய் நின்று போனது என்று வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிக மிக ஏழை சஹாபி, எப்பொழுதும் பெருமானாரே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப கடுமையான பசி இருக்கு, உணவு எதுவும் இல்லை என்று சொல்ல பெருமானார் ஒரு 21 பேரிச்சம்பழம், எத்தனை பேரிச்சம்பழங்கள், ஒரு 21 பேரிச்சம்பழங்களை ஒரு பையிலே போட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து, இதை உனக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்கின்றதோ எடுத்து சாப்பிட்டுக் கொள் என்று சொல்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அந்த பையை வைத்து 150 வசகு நான் சதகா செய்தேன். ஒரு வசகு வந்து 80 கிலோ. அப்ப 150 வசகு என்று சொன்னால் எத்தனை கிலோ இருக்கும்? பெருமானார் கொடுத்தது வெறும் 21 பேரிச்சம்பழம். அதை வச்சு அவங்க சதக்கா மட்டுமே அவங்க செஞ்சிருக்காங்க. கடைசியா போர்க்களத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே அந்த பை காணாமல் போனது என்று வரலாறு சொல்கின்றது. எல்லாருக்கும் ஒரு கவலை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்கன்ட்டு. ஆனா அபூ ஹுரைராவுக்கு மட்டும் 2 கவலை. ஒன்னு உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீத் ஆயிட்டாங்க, இன்னொன்று ரசூலுல்லாஹ் தனக்கு கொடுத்த அந்த பை காணாம போயிடுச்சு. இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அற்புதம் தான். ஆக பெருமானாருடைய அற்புதங்களையும் அவர்களுடைய அகமியங்களையும் மனதார உணர்ந்து
அந்நாளை பரிபூர்ணமாக நேசித்து பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பித்தாரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.